ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது எல்லாருமே வந்து இப்போ விஜய பார்வதியை கார்னர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வரப்போகிறது. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கீங்க. ஏங்க நேற்று வந்து அரோரா வந்துட்டு எஃப்ஜே கூட பேசும்போதும் சரி, அரோரா வந்துட்டு கமருதீன் கூட பேசும்போதும் சரி, மைக்கை வந்துட்டு மறைச்சி தான் பேசுனாங்க, குசுன்னு பேசுனாங்க, காதில் பேசுனாங்க, நிறைய நேரங்கள் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டே கொடுக்கவே இல்லையே, ஏன் இதை வந்துட்டு விஜய பார்வதிக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு கேள்வி தான், நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் இங்கே என்னென்னா, அவங்கள வந்துட்டு இப்போ வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறா வச்சுங்களேன், ஏதாவது பெருசாக இங்கே வந்துட்டு இப்போ அதாவது ஒரு பிரளயம் வெடிக்கும், மக்கள்லாம் வந்து அரோராக்கு கொடுத்துட்டாங்க, எஃப்ஜே கொடுத்துட்டாங்க, இவங்களாம் வழக்கமாக வாங்குறது தானே, எஃப்ஜே வாங்காத திட்டா உள்ளே கூப்பிட்டு வச்சு தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வச்சார். புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இப்போ விஜய பார்வதி செஞ்சால் அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ப்ரொமோ விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு உள்ளே இப்போ ஷோவே பார்த்திங்கன்னா பயங்கர டல்லாக போயிடுது. ஏன்னா இந்த பொண்ணு நாமினேஷன்ஸில் வரல, உடனே வந்துட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இல்லை. பார்த்தீங்களா, நான் அன்றைக்கே சொன்னேன், விஜய பார்வதி என்னமோ போன வாரம் நிறைய பேர் பொருளை கிளப்பி விட்டாங்க. விஜய பார்வதி வெளியே போயிட்டாங்கன்னா வெளியே போயிட்டாங்க, முதல் போட்டாங்க, வெளியே போயிட்டாங்க வெள்ளிக்கிழமை நைட்டு. இனிமேல் தானே எபிசோட் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அப்படி தான் நாங்கள் போடுவோம். அது இப்போ மட்டும் இல்லை, எப்போல்லாம் வந்து நாமினேஷன்ஸில் விஜய பார்வதி வராங்களோ அப்போல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி வீடியோ. என்னையா அதுன்னு பாவம், இந்த வாரம் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி எடு விஜய பார்வதிக்கு நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கலாம், மைக் மேட்ரு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இப்போது வெறும் தண்டனை மட்டும் திட்டுறது மட்டும் பண்ணால் அங்கே பெருசாக வராது. இப்போ இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே வேறு சைலண்ட்டாக இருக்காங்க. விஜய பார்வதிக்கிட்ட இப்போ முதல் மாதிரி கனியும் சரி விக்ரமும் சரி சண்டை போடுறதே கிடையாது. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். என்னடா இது, அவங்களும் சண்டை போடுறதில்ல, திவ்யாவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சண்டை போடுறாங்க. சாண்ட்ரா இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? சரி, அவங்களோட அத்தியாவசிய கையில் தேவையில்லை கையை வைப்புன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டீ கட்டு முட்டை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. அதனால தான் மரண பயத்தில் ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க, ஐயோ எல்லாருமே தாக்குவாங்களே, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேன்ட்டு. இப்போ என்னென்னா, இவங்க உட்காந்துட்ருக்காங்க, இவங்க ஏதோ உட்காந்துட்டு கால் நீட்டி அதில் மடியில் வந்து இவர் பத்துட்ருக்கார். யார்? கமருதீன். ஒன்று அரோரா மடி, இல்லை விஜய பார்வதியோட மடி இவருக்கு தேவைப்படுது தூங்குறதுக்கு. ரைட். இப்போ வந்துட்டு நம்ம சாண்ட்ரா கலாய்க்கிறாங்க, நம்மளுக்கு டீ கிடைக்கல, இவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கத்துறாங்க. அந்த பக்கம் அமித் வேறு வழியே இல்லாமல் சிரிச்சிட்ருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கேமரா முன்னாடி வந்து பேசுகிறாங்க, சூப்பராக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதே வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா, பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் தெரியாமல் பண்ணிட்டோம், இப்படி தான் வாயில் வரும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், யாராக இருந்தாலும் சரி, பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் தெரியாமல் பண்ணிட்டோம், தெரியாமல் தூங்கிட்டோம். ஆனால் தெரிஞ்சே தான் தூங்கியிருப்பாங்க, தெரிஞ்சே தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஜய பார்வதி சொல்லக்கூடிய விஷயங்கள், பிக் பாஸ் நான் தெரிஞ்சு தான் பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க, இதை ஒரு வார்னிங்காக எடுத்துக்கோங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டீ ரொம்ப அவசியம், புரியுதுங்களா? அதனால் தயவு செஞ்சு இந்த இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, கெஞ்சுறாங்க. கமருதீன் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து தோப்புக்கணம் போடுறாங்க. தப்பு தான், ஆனால் நிறைய பேர் ஒரு வாயில் பெரும்பாலும் வர விஷயங்கள் தெரியாமல் போட்டாங்க, மன்னிச்சிருங்க பிக் பாஸ் அப்படி தான் சொல்லுவாங்க, தெரிஞ்சு தான் பண்ணேன். புரியுதுங்களா? இதுதான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற நேர்மையான ஒரு விஷயம். இந்த கேம், இது ஒரு கேம். ஆமாம், நான் தெரிஞ்சு தான் பண்ணிட்டேன், இது வரும்னு அவங்களுக்கு அதாவது மைண்டில் வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு கான்சிக்வன்சஸ் வரும்னு. ஆனால் ஜம்ப்பாக அந்த ஒரு இதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அவங்க சொல்கிற விஷயம் தெரியாமல் பண்ணிட்டாங்க. அதனால தான் விஜய் சேதுபதி வந்துட்டு அவர் கேட்கும்போது, இப்போ ரம்யா டக்குன்னு அழாதீங்க, அழறாத மாதிரி பேசாதீங்க, தயவு செஞ்சு எனக்கு பதில் வேணும், சிம்பத்தி காட்டுறவங்க மூஞ்சை மாற்றாதீங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவங்களோட அதெல்லாம் ஆயுதம், அந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. அதில் இந்த பொண்ணு ரொம்ப கிளவராக இருக்குது. இந்த பொண்ணு வாங்காத அடியா தனியாக போய் அழுதுட்டு வந்துடும். விஜய் சேதுபதி முன்னாடி வந்துட்டு அப்படியே நிற்கும் இந்த பொண்ணு, அவ்வளோதான். மற்றபடி இந்த அழுது சீன் போடுறதெல்லாம் இருக்காது. ஸோ இப்போயுமே சொல்கிறாங்க, நான் தெரிஞ்சு தான் பண்ணேன், என்னை மன்னிச்சுக்குங்க, இனிமேல் இதை நாங்கள் ஒரு வார்னிங் எடுத்துக்கிறோம், கண்டிப்பாக பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு தோப்புக்கார போடுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்துட்டு பிக் பாஸ் பண்ணுறது வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த வாரம் வேறு ஏதாவது வேணுமே. இந்த பொண்ணு நாமினேஷன்ஸில் இந்த பொண்ணு எதுவும் பண்ணாத போல் இருக்குது, பார்த்தாவே தெரியுது, ரொம்ப ஜாலியாக இருக்குது, பக்கண்டா ஆப்புன்னு வச்சுட்டாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.